மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு தான் இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒண்ணு திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு சொன்னா நம்ம வந்து குறை சொல்றோம். அதே மாரி அதிமுக ஆட்சி அமைச்சதுனால நம்ம வந்துட்டு குறை சொல்றோம். ஐயோ! இவங்க சரியில்ல, அவங்க அது ஊழல் பண்றாங்க, இவங்க இது ஊழல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் சொன்ன முன்ன மாரியே. இவங்க போனா நம்ம போனா அவங்க மாத்தி மாத்தி தான் ஆட்சி அமைக்க போறோம். அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை, அப்படிங்கிற அந்த ஒரு தெனாவட்டு, திமிரு எல்லாத்தையுமே வந்து 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 அடக்கணும். அதுக்கு ஒரே வழி வந்துட்டு மாற்றத்தை நோக்கி, மாற்று கட்சியினை நோக்கி ஒரு பயணம், ஒரு ஓட்டு தான். இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது 2 மாற்று தான். ஒண்ணு என்டிகே, அப்படி இல்லைன்னு சொன்னாக்க டிவிகே. இதுல யாரு வந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்துட்டு மாற்றத்தை நோக்கி உண்டான ஒரு அரசியலை தான் வந்துட்டு முன்னிறுத்துறாங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒவ்வொரு சித்தாந்தம், தனித்தனி சிந்தனை சித்தாந்தங்கள்ல இருந்தாலும் கூட ஒரு மாற்ற நோக்கி ஒரு அரசியல் வைக்கிறாங்களே, தயவு செய்து வந்து நம்ம ஒரு சின்னதா ஒரு பர்ச்சேஸ் நம்ம போனாலுமே வெரைட்டி ஆஃப் சாய்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கைய 5 வருஷத்துக்கு நம்மள ஆண்டு அடுத்து நமக்காக இவங்க செய்ய போறத வந்துட்டு ஏன் வெரைட்டி ஆஃப் சாய்ஸ் நம்ம வைக்க கூடாதுங்கிறத பத்தி தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இவங்க 2 பேரு தான் அப்படிங்கிற அந்த நிலைமையை ஒழிச்சு வேற ஒரு கட்சி. என் மனசுல இருக்க ஒரே ஆசை என்னன்னா, எல்லா கட்சியும் தள்ளி விட்டு இவங்க 2 பேருக்கு மட்டுமே நான் தயவு செய்து கூட கேட்பேன். இவங்க 2 கட்சிக்கு மட்டுமே ஓட்டு போட்டு மட்டும் கூட ஒன்னு எதிர்கட்சியா ஒன்னு ஆளுங்கட்சியா மாறினால் தமிழகத்துல ஒரு புதிய மாற்றம் ஏதாவது கண்டிப்பா உருவாகுமா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு என்னோட ஆசை. அது தனிப்பட்ட ஆசை. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை ஆகும்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் மாற்றத்தை நோக்கி வேற கட்சியினர் வந்துட்டு புதுசா ஆட்சி கட்டில் அமர வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எல்லாரோட சிந்தனையாகவும் இப்போ இருக்கு. 2026 எலெக்ஷன்ல எல்லாருமே சொல்ற மாதிரி தான். தேமுதிகங்கிற ஒரு வைரத்தை விட்டுட்டோம். அடுத்து வந்து சீமானுங்க வந்தாரு. அவர் இவ்வளவு வருஷம் போராடி இருக்காரு, இன்னும் களத்துல நிக்கிறாரு. அவரையும் நம்ம வந்துட்டு புறந்தள்ளி தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்கோம். இப்போ விஜய்ங்கிற வந்திருக்க இன்னொரு வைரத்தையும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் விஜயகாந்த் இருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு சொல்ல. அதே வார்த்தை வந்துட்டு இன்னொரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ விஜய்க்கும் நம்ம வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. தயவு செய்து உங்களோட பிள்ளைகள், உங்களோட வருங்கால இளைஞர்கள், வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு யோசிச்சு பார்த்து வாக்களிப்பீங்கிற மாற்றம் ஒன்றே மாறாதவை. தயவு செய்து சிந்திச்சு பார்த்து இந்த வாட்டி வந்து 2026 எலெக்ஷன்ல எல்லாரும் வாக்களிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி.